என்ன கேஸ்? யுவர் ஆனர், இன்னைக்கு வழக்கு என்னன்னா, வீட்டுல புருஷன் இல்லாத நேரத்தில் தன்னந்தனியா இருந்த ஒரு பெண்ணை ஒரு காமுகன் கடத்தி சென்று விட்டான். ஐ மீன் கிட்னாப்பிங் கேஸ். இந்த வழக்கு சம்பந்தமா ராவணனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ராவணன் ராவணன் ராவணன். யுவர் ஆனர், இவர் ராவணனே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? நீங்க போங்க. இல்லைங்க யுவர் ஆனர், இது ஒரு பொய் சாட்சி. ராவணன்னா 10 தலை இருக்கணும், ஆனா இவருக்கு ஒரு தலை தான் இருக்கு. மீதி தலை எங்க? அதாவது தலையை அடமான வச்சா துட்டை திருப்பி தரேன் ஷேடுகளை துட்டு வாங்கினாங்க, கடனை திருப்பி தர முடியல, அதான் எல்லா தலையுமே அடமான வச்சுட்டேன். அது என்ன தலையால பித்தலையா? அடமான வச்ச புளிகிட்டு இருக்க. யுவர் ஆனர், அதுவா இப்ப முக்கியம். வேற எது முக்கியம் மிஸ்டர் சபாபதி? யுவர் ஆனர். என்னவோ 3 மணி நேரம் முக்கிய வாதாடின மாதிரி தட்டால் யுவர் ஆனங்கிற. உனக்கு கால் மறுத்து போச்சுன்னா அடிக்கடி நின்று கலாய்ப்பியா? மிஸ்டர் ராவணன், ராவணன்ங்கிறது உங்க சொந்த பேரா? நான் நாளைக்கு வாடகை கட்டுறேன். என்னுடைய பேரே ராவணனாயா? உங்க வீட்டுல உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னங்கோன்னு கூப்பிடுவாங்க. யாரு இல்லாத நேரத்துல டேய் நாயா இங்க வாடான்னு கூப்பிடுவாங்க. உன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவாங்கன்றா நான் கேட்கல. உங்க வீட்டுல மத்தவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? மகேஸ்வரான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஏன் ராவணன் இன்னொரு பேர் வச்சிருக்கீங்க? நியூமராலஜி படி மாத்தி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் மாத்தி வச்சுக்கிட்டேன். Note this point, Your Honor. இவர் 239 மஸ்ட், நீங்க கம்பல்சரி நீங்க ஒரு டிராப் வைக்கலாம். என்ன யுவர் ஆனர், பாயிண்ட் நோட் பண்ண சொன்னா சீட்டாட்ட பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கேட்ட கேள்விக்கும் கேஸுக்கு என்னடா சம்பந்தம்? ஒழுங்கா கேஸ் விசாரிங்க. மிஸ்டர் ராவணன், நீங்க சீதாவை ஒரு பிளானோட தான் கடத்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பிளான்? என்ன பிளான்? Complaint. Are you complaint boy? Yes, I am a complaint boy. Come on. வாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பாயா? டேய், கறி பிடிச்ச தார் பாய் மாதிரி இருந்துச்சு. நீ கம்ப்ளைண்ட் பாயா? ஆர்டர் பண்றேன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் முக்கியமான சாட்சியான ராமரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ராமன். மிஸ்டர் ராமன், கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் போகாம ஏன் காட்டுக்கு போனீங்க? டிஸ்கவரி சேனல்ல கேமராமேன் வேலை கச்சிருக்குது, அதனால காட்டுக்கு போனாரு. மிஸ்டர் சபாபதி, உங்க வாதம் வர்றப்போ வாதாடுங்க. அதுக்கு முன்னாடி வாயாண்டீங்க, வாய்கையெல்லாம் உடைச்சிருவோம். மிஸ்டர் ராமன், இவர்தான் உங்க பொண்டாட்டிய கடத்திட்டு போனாருன்னு சொல்றீங்களே, அதுக்கு நேர்ல பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? இருக்கு யுவர் ஆனர். யார் அந்த சாட்சி? நான் தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு டிடில ராமாயணம் போட்டாங்க, அதுல ராவணன் சீதையை கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன். மிஸ்டர் சபாபதி, அத நீங்க உங்க வீட்டு டிவில பாத்தீங்களா? எங்க வீட்டுல டிவி எங்க இருக்குது? பக்கத்து வீட்டு டிவில பார்த்தேன். மிஸ்டர் சபாபதி, உங்க சாட்சி செல்லாது. நீங்க அவங்க கிட்ட உட்காரலாம். சபாபதி, என்கிட்ட துட்டு வாங்கி என்ன போட்டு ஒழுங்கா என்ன சப்போர்ட் பண்ணி பேசியா? ஓகே யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் கடத்தணும்ன்ற எண்ணத்தோட போகவில்லை. லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டை பார்த்து கபடிக்கு தான் கோடு போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இவர் கபடின்னு ரெய்டு போயிருக்கிறாரு. அந்த நேரத்துல சீதா வெளியே வரும், நம்மள பிடிக்கத்தான் அவங்க வராங்கன்னு நினைச்சுன்னு லவக்குன்னு தூக்கி ஓடிட்டாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவர் கபடி விளையாடவே போகவில்லை. கபடி விளையாட போவதா இருந்தால் கட்படியும் ஷாட்ஸும் போட்டுக் கொண்டுதானே போயிருக்க வேண்டும். இவர் பிச்சைக்காரன் வேஷத்தில் போயிருக்கிறார். நீங்க எதுக்காக பிச்சைக்காரன் வேஷத்துல போனீங்க? நான் பணக்கார வேஷத்துல தான் போனேன். ஆனா ரஜினி மாதிரி இல்லன்னு சொல்லி சீதனை கலாச்சி அமுத்துட்டுப்பா. சரி, பிச்சைக்காரன் வேஷத்துல போய் சீதையை கடத்தி எதுக்கு அசோகவனத்துல வச்சிருந்தீங்க? அமெரிக்காக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கல, அதனால தான் அசோகவனத்துல வச்சிருந்தேன். ஏன் ஓ வீட்டுல கொண்டு வைக்க சொல்றேன்? My lord, I want to ask you one question. உனக்கு தான் இங்கிலீஷ் வரல, அப்புறம் இங்கிலீஷ போட்டு கொலை பண்ற? ஒழுங்கா தமிழ்ல பேசியா? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளு. போர்ல ராவணன் நிராயுதபாணியா இருந்தப்போ அவன் அம்பு விட்டு கொல்லாம இன்று போய் நாளை வான்னு எதுக்கு சொன்னேன்? ஐயா, நான் எங்கப்பா சொன்னேன்? பக்கத்துல ஒருத்தன் தியேட்டர்ல என்ன படம் வருதுன்னு கேட்டான், இன்று போய் நாளை வான்னு சொன்னேன். அதை கேட்டு அவன் ஓடி போயிட்டான். Note this your point, honor. என்னது யுவர் பாயிண்டா? என் பாயிண்ட நானே நோட் பண்ணிக்கணுமா? என்ன வாயில வந்ததெல்லாம் பேசுறேன். One more question, your honor. கேளு. எப்பா சீதா உங்ககிட்ட கடைசியா வந்தப்போ ஏன் டீ குளிச்சிட்டு வான்னு சொன்னேன்? அட, ரொம்ப தொழுவுல இருந்து வந்துக்கிறிய, டயர்டா இருப்ப, டீ குடிச்சிட்டுவான்னு சொன்னேன். அது காதுல டீ குளிச்சிட்டுவான்னு ஊயிட்டுக்குது. அது நான் என்னப்பா பண்ண முடியும்? மிஸ்டர் ராமன், சீதை மேல சந்தேகப்பட்டு அவங்கள நீங்க டீ குளிக்க வச்சீங்க. அதே மாதிரி சீதை உங்க மேல சந்தேகப்பட்டு டீ குளிக்க சொன்னா டீ குளிப்பீங்களா? சொல்லுங்க. நான் என்னத்தான் சொல்றது? நீ என்ன தீர்ப்பு சொல்றியோ சொல்லு, ஒத்துக்கிறேன். தீர்ப்ப நான் சொல்லணுமா? மக்கள் என்ன பின்னி எடுத்துருவாங்க. நான் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி தீர்ப்ப மக்கள் கையிலே விட்டுறேன். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரிசர்வ். கனவு, நல்ல வேலை கனவு.